கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். ஏசாயா 38 20 வசனத்திலே, கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார், ஆகையால் எங்கள் ஜீவ நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே என் கீத வாக்கியங்களை வாசித்து பாடுவோம் என்று எழுதி வைத்தான். இந்த இரவு நேரத்திலே கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார், நம்ம இருதயத்துக்குள்ளே ஆழமா எழுதி வைக்க வேண்டிய ஒரு வார்த்தை உண்டு. கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார், கர்த்தர் என்னை மீட்டெடுக்க வந்தார், இயேசு என்னை மீட்டெடுக்க வந்தார். உலகத்துல எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. நம்ம இரவும் போலுமாக எத்தனையோ குடும்பத்தை பார்க்கிறோம். ஆனால் இந்த உலகத்துல இருக்க ஜனங்களை மீட்டெடுக்க இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். கர்த்தரனை ரட்சிக்க வந்தார், ஆகையால் என்று எழுதப்பட்டது. ஆகையால் எங்கள் ஜீவ நாளெல்லாம், நாங்க உயிரோட நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே, அந்த வேர்டு அடுத்த வேர்டு ரொம்ப முக்கியம், கர்த்தருடைய ஆலயத்திலே என் கீத வாக்கியங்களை வாசித்து பாடுவோம் என்று எழுதி வைத்தார். இப்ப நாளைக்கு காலையில ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்தம்ல ஓய்வு நாள். இந்த இரவு நேரத்திலே நம்ம எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னா, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, நாளைக்கெல்லாம் நான் சர்ச்சைக்கு போகணும், குடும்பமா போகணும், சீக்கிரமா போகணும், ஆலயம் ஆரம்பிக்கிறது முன்னாடி போகணும், எங்களுக்கு கிருபை தாங்கப்பா அப்படின்னு சொல்லி இரவு நேரத்திலே நம்ம ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். சில குடும்பத்திலே, அண்ணன் நான் மட்டும்தான் ரசிக்கப்பட்டிருக்கேன், என் குடும்பம் ரசிக்கப்படலை, நான் ஞானஸ்தானம் எடுத்து கூட யாருக்கும் தெரியாது, நான் சர்ச்சைக்கு போக முடியாத சொன்னிருக்கேன், என் இதயத்தில் நிறைய பாரம் இருக்கு, நான் யார்ட்டையும் சொன்னதில்லை அப்படின்னு சொல்லி ஒருவேளை யாராவது இணைந்திருந்தால், உங்க இதயத்தினுடைய பாரத்தை தேவனுக்கு வெளிப்படுத்துங்க. அவர் பார்த்துக்கிடுவாரு. அவருக்கு தெரியும், நம்ம இதயத்தை அவர் ஆராய்ந்து அறிகிற தேவன். என் இதயத்துக்குள்ள நான் ரொம்ப வேதனைப்படுறேன், ரொம்ப கஷ்டப்படுறேன், என் குடும்பம் ஃபுல்லாக விக்கிரத்தில் இருக்கு, மதுபான அடிமையில் இருக்காங்க, பொல்லாத காரியத்தில் இருக்காங்க, பாவ அடிமையில் வாழ்றாங்க, அவங்க எப்படியாவது வெளியில் வரும்னு சொல்லி யாரெல்லாம் இதயத்தில் பாரத்தோடு இருக்கிறீங்களோ, இந்த நைட்டு வேலையிலே ஒரு மனப்பட்டு ஜெபிங்க. சில குடும்பத்திலே ஒழுங்கா சர்ச்சைக்கு போயிட்டு இருப்பாங்க, இப்போ பார்த்தா சர்ச்சைக்கு போக மாட்டாங்க. அப்படி சில குடும்பங்கள் உண்டு. வருஷத்துக்கு ஒரு 3 தடவை போகிற குடும்பம் உண்டு. பெரிய வெள்ளிக்கிழமை, கிறிஸ்துமஸ் அன்னைக்கு, புது வருஷம் அன்னைக்கு, மற்ற நாள்லாம் போக மாட்டாங்க. அப்படியும் சில குடும்பம் உண்டு. சில குடும்பத்தில் சர்ச்சை இல்லை அப்படிம்பாங்க. இப்படி பல விதமான ஜனங்கள் இணைந்திருக்கிறீங்க. இருக்கிற இடத்துல ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு கிளம்பி போயிருங்க. அதை ஏன் கொஞ்சம் ஆழமா சொல்ல வேண்டியது அப்படின்னா, கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார், அந்த வேர்டு ரொம்ப முக்கியம். கர்த்தர் என்னை மீட்டெடுக்க வந்தார். அவர் என்னை மீட்டெடுக்க வந்ததுனால தான் நான் உயிரோட இருக்கிறேன். ஆகையால் நான் உயிரோட நாளெல்லாம், எங்கள் ஜீவ நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே, அடுத்த விட ரொம்ப முக்கியம், கர்த்தருடைய ஆலயத்திலே. இன்னைக்கு கர்த்தருடைய ஆலயத்திலே போகும்போது சில குடும்பத்துல செல்போன் தான் கொண்டு போறாங்க. நான் ஒரு சர்வீஸ் அட்டன் பண்ண போயிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு நிறைய பாஸ்டர்ஸ் வந்திருந்தாங்க. அதுல சில பாஸ்டர் மாதிரி கையில பைபிளே இல்லை, செல்போன் தான் கொண்டு வந்திருந்தாங்க. நான் ரொம்ப துக்கப்பட்டேன். எப்படின்னா, மெய்ப்பன் சர்ச்சை நடத்துறாங்க, பாஸ்டர் மாதிரி வராங்க, கையில செல்போன் தான் கொண்டு வராங்க, பைபிள் எங்க அப்படி சொல்லி நான் பார்த்தேன். இது என் இதயத்துக்குள்ள நான் வருத்தப்பட்டேன். காலம் கடைசியா இருக்கு. உலகத்திலே வேற வேற தேசத்துல வேற வேற சூழ்நிலை செய்தி கேட்குறீங்க. கர்த்தருடைய ஆலயத்திலே என் கீத வாக்கியங்களை வாசித்து பாடுவோம் என்று எழுதி வைத்தான். ஆமென். இன்னைக்கு இரவு நேரத்திலே என்ன தெரியுமா செய்தி? கர்த்தருடைய ஆலயத்துல போய் பாட்டு படிச்சு ஜெபம் பண்ணுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் சீக்கிரமா போங்க. நான் சர்ச்சில் வேலை பார்த்தேன், ஒரு 2 வருஷம் வேலை பார்த்தேன். சர்ச்சு 9 மணிக்கு ஆரம்பிக்கினா 10 மணிக்கு வரக்கூடிய குடும்பங்கள் உண்டு, 10:15 வரக்கூடிய குடும்பங்கள் உண்டு. வெளியே தான் உட்காந்துருப்பாங்க. 9 மணிக்கு சர்வீஸ் ஆரம்பிக்க அப்படின்னா 9 to
9:15, அதுக்கப்புறம் 9:30, அதுக்கப்புறம் 9:45, அதுக்கப்புறம் 10, 10:15 வரவங்களும் உண்டு. இதை நான் கண்ணால பார்த்துருக்கேன். இப்போ நான் ஒவ்வொரு சர்ச்சுக்கு போகும்போது மக்கள் எப்படி உள்ள வராங்க அதையும் பார்த்துருக்கேன். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு யாரெல்லாம் போறீங்களோ கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பி போங்க. கேளுங்க, அப்பா என்னை பரிசுத்தப்படுத்தி ஆசிர்வதிங்க, என் குடும்பத்தை ஆசிர்வதிங்க. இந்த இரவு நேரத்தில் படுத்து தூங்க தான் போறோம். இந்த வாரம் ஃபுல்லா இப்படி இருந்துச்சு, ஒரு நிமிஷம் என்னோட சமூகத்தில் அர்ப்பணிங்க. நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா ஒரு மனுஷனால முடியாது. ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா இயேசுவால மட்டும்தான் ஆசீர்வதிக்க முடியும். மனுஷன் வேஷமாகவே தெரியுறான். வேஷம் போடுற மனுஷனை வச்சுட்டு ஒன்றும் செய்ய முடியாது. என் குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா, வாயை திறந்து கேட்போமே. நான் நாளைக்கு சர்ச்சுக்கு புறப்படுவேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா, நான் குடும்பமா போகணும்ப்பா. சில குடும்பத்துல ஹாஸ்பிட்டல்னு செய்தி கேட்குறீங்க, சர்ச்சுக்கு போகணும்னு சொல்லி பொருத்தனை பண்ணுங்க. ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. எங்களை பாதுகாக்கிறது நீங்க மட்டும்தான்ப்பா. நாங்க உயிரோட இருக்கிறோம்னா உங்களால மட்டும்தான்ப்பா. எங்களை மீட்டெடுக்க வந்தீங்க. நாங்க உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்துல போய் பாட்டு படிச்சு ஜெபம் பண்ண எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. பாவியா எங்க மேல கிருபையா இருங்கப்பா. எங்க வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போற எத்தனை காரியங்கள் இருக்கோ எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்க. நைட் நேரத்துல படுத்து தூங்க போறாங்க, உங்க பிள்ளைகளோட கர்த்தர் தங்கிருங்க. நாளைக்குள்ள நாள்ல தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும். இந்த வாரம் ஃபுல்லா எங்களோட வாழ்க்கையில் இந்த மாசத்துல என்னென்ன குறை இருக்கோ எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்க. நாளைக்கு நாள் பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள். தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்க, ஜெபிக்க, துதிக்க, உம்முடைய ஆலயத்திலே நாட்டப்பட்ட பிள்ளைகளாக ஆலயத்தினுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள சந்தோஷமா மன மகிழ்ச்சிய ஆலயத்துக்குள்ள புறப்படணும் கிருபை தாங்க. சில குடும்பத்திலே போக முடியாத சூழ்நிலை இருக்கு, அவங்களையும் கர்த்தர் அழைத்து கொண்டு வர வேண்டும். கர்த்தர் மாற்றுங்க, உங்களுடைய வல்லம் இறங்கி வரட்டும், உங்களுடைய அக்கினி இறங்கி வரட்டும். உங்க பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்க, கிருபையால் நிரப்புங்க. எந்தெந்த குடும்பத்துல வேதனையோடு, சஞ்சலத்தோடு, வருத்தத்தோடு, நிந்தையோடு, அவமானத்தோடு, கண்ணீரோடு, நைட் நேரத்துல பலவிதமான பிரச்சனையோடு, உள்ளத்துல பாரத்தோடு, சில குடும்பத்துல கடன் நிம்மதி இல்லாமல், சில குடும்பத்துல கடன் அதிகமா இருக்கு, நிம்மதியே இல்லைன்னு சொல்லி யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ, நைட் நேரத்துல சில குடும்பத்துல கணவர் பேச மாட்டேங்காரு, பிள்ளைகள் பேச மாட்டேங்குது, நான் விதவையா இருக்கேன், வீட்டு வாடகை கொடுக்க முடியல, எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு. எந்த குடும்பத்துல என்ன சூழலினாலும் சரி, என் தேவன் மனம் இறங்கி உங்க பிள்ளைகளை பார்த்துருங்கப்பா. அவங்க இதயத்துல என்னெல்லாம் வேதனைப்படுறாங்களோ மாத்திருங்க. கற்பத்தினிக்கா ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் ஆசீர்வச்சிருங்க. மாசமா இருக்காங்க, கர்த்தர் ஆசீர்வச்சாங்க, இன்னுமாக ஆசீர்வதிங்க. டெலிவரி போடுறாங்க, உங்க பிள்ளைகளோட நீங்க கூட புறப்பட்டு போங்க. வயசு அதிகமாயிட்டு போகுதுப்பா, பிள்ளைகளுக்கு திருமணம் முடியல, இந்த குடும்பத்துக்கெல்லாம் ஒரு நல்ல மாப்பிள்ளை தாங்க, நல்ல பையன் தாங்க. சில குடும்பத்துல பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு போகுதுப்பா, சில குடும்பம் பையனுக்கு அதிகமாயிட்டு போகுதுப்பா. நல்ல குடும்பமா தாங்க. திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் யாரெல்லாம் என்னென்ன உபத்திரத்துல போயிட்டு இருக்காங்களோ, சில குடும்பத்துல விபச்சார அடிமை, மதுபான அடிமை, போதை காரியங்கள், கஞ்சா புழக்கம், சில குடும்பத்துல விக்கிர வழிபாடு, நைட் நேரத்துல தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப், தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், நைட் நேரத்துல தேவையில்லாத எத்தனையோ காரியங்கள், செல்போன் அடிமை, எத்தனையோ பாவ அடிமையில் வாழ்றாங்க. அந்த ஜனங்களை மீட்டெடுங்க. என்னுடைய குறைகள், குற்றங்களை கர்த்தர் மன்னிங்க. இரவு நேரத்தில் யாரெல்லாம் தூங்க போறாங்களோ இன்பமான தூக்கம் தாங்க. அதிகாலையில் உங்களுடைய சமூகத்துல கண் விழிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்துல அப்படிங்க. ஹாஸ்பிட்டல்ல படுத்த படுக்கையில பலவீனத்தோட ஜனங்களை கர்த்தர் தொட்டு சுகமாக்கி, உங்களுடைய தலைமுள்ள கரத்துல தொட்டு சுகமாக்கி பரிபூர்ணமாக மீட்டெடுங்க. நைட் நேரத்தில் ட்ராவலிங்கில் இருக்காங்க, நைட் நேரத்தில் பஸ்ஸில் போகிறாங்க, ட்ரெயினில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, ஃப்ளைட்டில் போகிறாங்க, நைட் நேரத்தில் வேலை பார்க்குறாங்க, நைட் நேரத்தில் எத்தனையோ குடும்பத்தில் பெட்ரோல் பல்கில் வேலை பார்க்குறாங்க, வெளிநாட்டில் வேலை பார்க்குறாங்க, வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில் ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க. நைட் நேரத்தில் எத்தனையோ குடும்பத்தில் வெளியில் இருக்காங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய பாதுகாப்பு வேண்டும். உங்கள் பாதுகாப்பு எங்களுக்கு வேணும்ப்பா, தாங்கப்பா. இன்பமான தூக்கம் தாங்க. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. தேவையில்லா சொப்பனங்கள் எல்லாவற்றையும் நீக்கிருங்கப்பா. கெஞ்சி கேட்கிறோம்ப்பா. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்கப்பா. எங்க வீட்டுக்குள்ள கர்த்தர் வாங்கப்பா. எங்க வீட்டுக்குள்ள நீங்க வாங்கப்பா. எங்க வீட்டுக்குள்ள நீங்க வாங்கப்பா. எங்க வீட்டுக்குள்ள நீங்க வாங்கப்பா. உங்க கருத்துல அர்ப்பணிக்கிறோம்.
எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வச்சிருங்கப்பா. குறைகள் குற்றங்களாவற்றையும் மன்னிச்சு ஆசீர்வதிங்க. அதிகாலையில் உங்களுடைய சமூகத்தில் கண் விழிக்கிறதுக்கு கிருபை செய்யுங்க. எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் பொறுப்படுத்துவேன். தேவனாரிலே அப்ப மனுஷன்ல உங்களுடைய கரத்தை அப்படியும் கர்த்தர் பொறுப்படுத்துவேன். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.